أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 30வது வசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா அல்லாஹுவை ரப்பாக யார் ஏற்றதற்கு பின்னால் அதில் நிலையாக உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கான சிறப்பம்சங்களில் தனஸ்ஸலுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களிடம் இறங்கி வந்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் தூஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்ற சுப செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்ற இந்த வசனத்தை தான் அல்லாஹ் என்றால் யார், ரப் என்றால் யார், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதென்றால் எப்படி, பின்பு அதில் நிலையாக இஸ்திகாமத்தோடு நின்றால் என்ன என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு தனஸ்ஸலுல் மலாயிகா என்பதை பற்றி, வானவர்கள் இறங்கி வருகிறார்கள் என்பதை பற்றி பொதுவான 8-9 சந்தர்ப்பங்களுக்கு பின்னால் பிரத்யேகமாக 3 சந்தர்ப்பங்களில் 3 சஹாபாக்களிடத்தில் 3 விதமான வானவர்கள் இறங்கியதையும் நேற்றையதையும் நாம் பார்த்தோம். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா தொழுகைக்காக வரிசை கட்டி நின்ற வானவர்கள், ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டுவதற்காக இறங்கிய வானவர்கள், ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருகூஇலே ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற துஆவை சொன்னதற்கு பின்னால் அதற்குரிய நன்மையை முதலில் பதிவு செய்வது யார் என்பதற்காக போட்டி போட்டுக்கொண்ட 30 வானவர்கள். இப்படி இந்த ஹதீஸ்களுடைய வரிசையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2452வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்மு சுலைம், உங்களுடைய வீட்டில் நான் வானவர்களுடைய பட்டாளத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமிமா முறை வேண்டும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையோடு பிறந்த சகோதரி. இதில் 3-4 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையாகிய அப்துல்லாவின் சகோதரி உம்மு சுலைம். இன்னொரு கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்பாவாகிய அப்துல் முத்தல்லிபுடைய சகோதரி உம்மு சுலைம். இன்னொரு கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்தார்களே ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய கணவருடைய சகோதரி உம்மு சுலைம். எப்படி பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமி முறை அல்லது பாட்டிமா முறை என்பது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு தினமும் செல்வார்கள். நடந்த வண்ணமாகவே மதீனாவிலிருந்து சென்று அங்கு கைலூலா உறக்கத்தை உறங்குவார்கள். அதாவது முற்பகல் தூக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் உறங்குவார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார் தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் பின் மாலிக்கை தான் 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய வீட்டில் வானவர்களுடைய பட்டாளத்தை நான் காண்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2452வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இதே போன்று ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்தார்கள். அந்த சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இன்னொரு மனிதருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டது, வாய் தகராறு. இதில் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசி பேச துவங்குகிறார்.
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியோடு மௌனம் காத்து கொண்டே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டே இருந்தார்கள். எதிராளியாகிய அவர் கொஞ்சம் எல்லை மீறி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச துவங்கினார். பொறுத்து கொள்ள முடியாத அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருக்காக பதில் பேச துவங்கினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்றதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக ஓடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர், நீங்கள் அவர் திட்டும் போது அமைதியாக இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உங்களின் சார்பாக ஒரு வானவரை அனுப்பி வைத்தான். அந்த வானவர் உங்களின் சார்பாக உங்களுக்காக அவருக்கு மறுமொழி கொடுத்து கொண்டிருந்தார், உங்களுக்கு துஆ செய்து கொண்டிருந்தார். இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் சந்தோஷத்தில் சிரித்து கொண்டிருந்தேன். நீங்களாகவே எப்போது அவருக்கு மறுமொழி கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களோ, வானவர் தன்னுடைய மறுமொழியை நிறுத்திவிட்டு உங்களுக்கு துஆ செய்வதை நிறுத்திவிட்டு வானவர் கிளம்பி விட்டார். எந்த சபையில் வானவர்கள் இல்லையோ அங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களும் இருக்க மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற இந்த செய்தி அதபுல் முஃப்ரதில் 589வது இலக்கத்திலும், முஸ்னத் அஹ்மதில் 2616வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 2580வது இலக்கத்திலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் ஒரு மிகப்பெரிய பிரத்யேகமான சஹாபி. பல விஷயங்களில் பலரோடு இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய அடிச்சுவடும் அவர்களுடைய செய்தியும் மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படித்தான் பார்த்தும் இருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கொண்டிருந்தால் ஏனைய சஹாபாக்கள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் படுத்துக்கொண்டே பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடை இல்லாமல் இருக்கும்போது, வெறும் உடலோடு இருக்கும்போது, ஏனைய சஹாபாக்கள் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடை இல்லாமல் வெறும் உடலோடே பேசுவார்கள், நெருக்கமான சஹாபாக்கள் வரும்போது. ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கமான சஹாபாக்களில் ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக நெருக்கமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை ஒருவருக்கு பின் ஒன்றாக திருமணம் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் 3ஆம் ஹலீஃபா. எல்லா போர்க்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய சொத்தை கொண்டு வந்து கொட்டிய சஹாபி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக நெருக்கமான சஹாபி. ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் படுத்திருந்தாலோ அல்லது உருக்களித்து படுத்திருந்தாலோ எழுந்து அமர்ந்து விடுவார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடை இல்லாமல் இருந்தால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் தங்களுடைய மேலாடை எடுத்து போட்டுக் கொள்வார்கள், அல்லது ஒரு துண்டை எடுத்து தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்வார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால். இதை பார்த்து கொண்டே இருந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி ஒரு நாள் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வானவர்கள் வெட்கப்படுகிறார்கள், எனவே நானும் வெட்கப்படுகிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வானவர்கள் மரியாதை தருகிறார்கள், அதனால் நானும் அவரோடு மரியாதையுடனே நடந்து கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2401வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களில் மிக பிரதானமாக பிரத்யேகமாக வானவர்கள் இறங்கி இருக்கிறார்கள், இறங்கி வந்திருக்கிறார்கள். இது போன்ற நிலையை எல்லா மனிதர்களாலும் அடைய முடியும். அது அவரவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த சிறப்பை அவரவர்கள் அடைவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இதை பற்றிய விஷயத்தை
குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்னும் எப்படியெல்லாம் வானவர்கள் யார் யாரிடத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.